மிஸ்டர் லேடி வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், BHMS ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்கிற கேள்விங்க. குழந்தை பெத்து இப்ப 2 வாரம் ஆகுதுங்க, 3 வாரம் ஆகுது, ஒரு சிலர் 4 வாரம் ஆகுது. எப்ப நாங்களும் எங்க ஹஸ்பண்டும் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது உடலுறவு எப்ப வச்சுக்கலாம், எவ்வளவு நாள் கழிச்சு வச்சுக்கிறது சேஃப் ஜோன் அப்படின்னு கேட்கறது உண்டு. அது குழந்தை பெத்துக்கிறதுக்காக கேட்கறது இல்ல. ஆக்சுவலி காஷன் இருக்கணும். என்ன எத்தனை வாரம் கழிச்சு காஷன் இருக்கணும். அதே மாதிரி கன்சீவ் ஆகுறதுன்னா எவ்வளவு நாள் கழிச்சு கன்சீவ் ஆகணும், இப்படி நிறைய பேர் கேக்குறீங்க. ஒரு சிலர் பாருங்க, ஆன்லைன் கன்சல்டேஷன்ல ஃபாரின்ல இருப்பாங்க. அவங்க பொண்ணுக்கு அம்மா கேட்பாங்க, மேடம் குழந்தை பிறந்து 8 வாரம் ஆகுது மேடம், டாக்டர்ஸ் அங்க என்ன சொல்லியிருக்காங்க, 6 வாரம் கழிச்சு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு தெளிவா கேட்டுக்கலாம், நம்ம ஃபேமிலி டாக்டர் இருந்தாலும் தெளிவா கேட்டுக்கலான்ற விதத்துல கேக்குறோங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறதும் உண்டு. ஜென்ரலா பாருங்க, பொதுவான ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்து 6 வாரம் தான் பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பியூப்பரல் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஸ்வலா அது 12 வீக்ஸ் வரைக்குமே சொல்லலாம். பட் இருந்தாலும் நிறைய பேர் இப்ப யாரும் 12 வீக்ஸ் எல்லாம் வெயிட் பண்றது இல்ல. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாக்டர்ஸே அந்த டியூரேஷன் குறைச்சிட்டோம். எப்படின்னா 6 வாரம் கழிச்சு நீங்க ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா டாக்டர்ஸுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது ஓகே, சேஃப் ஜோன் தான், பிரச்சனை இல்லை, இருக்கலாம். ஆனா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 வாரம் கழிச்சு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கும் போது எப்சியோட்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா, அந்த குழந்தை வெஜினல் ஆரிஃபேஸ்ல தலை வருது பாத்தீங்களா, வரும்போது அதை ஈஸ் ஆக்குறதுக்கு ஒரு சைட்ல ஒரு கட், இப்படி நாலா பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கம், நாலா பக்கமும் இல்ல, இப்படி 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 ஏதாவது ஒரு பக்கத்துல ஒரு கட் அப்படி பண்ணி அந்த குழந்தைய வெளியே எடுப்பாங்க ஸ்பெக்குலம் மூலியமா. அப்ப அந்த எப்சியோட்டோமி ஸ்கார் பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஆறுறது இல்லைங்க. அந்த கட் பண்ணி அதை தச்சு இருப்பாங்க பாத்தீங்களா, அது பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஆறுறது இல்ல. அப்ப இவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வலி வருது. அது ஃபர்ஸ்ட் விஷயம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வெஜைனல் ஆரிஃபைஸே ரணமா இருக்கு. சோ இப்ப இவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது அந்த ஆரிஃபைஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு அந்த லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த வழவழப்பு திரவம் அப்படின்றது வரணும். அது வர்றது இல்ல, வறண்டு போயிருக்கு. அந்த இடம், அந்த வெஜினல் கெனால்குள்ளலாம் பாத்தீங்கன்னா நிறைய ரணம் ஆயிருக்கும், இன்ஃபிளமேஷன் இருக்கும். அப்ப இவங்க சேரும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த இன்ஃபிளமேஷன் நிறைய ஆயிடுது, அந்த ரணம் ஜாஸ்தி ஆயிடுது. இன்னொன்னு, அந்த லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் வராதனால பிறப்புறுப்பு பாத்தீங்கன்னா வறண்டு போயிருக்கிறதுனால இவங்க சேரும் போது அது இன்னும் கொஞ்சம் எரிச்சல், வலி, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ப்ளீடிங் வர்றது, இது எல்லாமே இருக்குதாங்க செய்யுது. அப்ப என்னங்க பண்றது? இப்ப எங்க ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொல்றாங்க. அது அதுதானங்க, ஒரு 6-7 வாரம் ஆயிடுச்சுன்னா அது சரி இருக்காது இல்ல, ரிலேஷன்ஷிப் இருந்தா தானே நல்லா இருக்கும். இப்படின்னும் நிறைய பேர் நாங்க இது சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படியும் சொல்றாங்க, ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்க, 6 வாரம் கழிச்சு இருக்கலாம், பிரச்சனை இருங்கன்னா இப்படி வருது அப்படின்றாங்க. சரிங்க, அவாய்ட் பண்ணுங்கன்னா எப்படிங்க அவாய்ட் பண்ண முடியும் இப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு குறுக்கு வழி இருக்கு. என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது லூப்ரிகேட்டிங் ஜெல் நீங்க வெஜினால அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களால இதுவும் முடியாது அப்படின்னும் போது ஒரு வழவழப்பு தன்மைக்கு ஏதாவது ஒரு லூப்ரிகேட்டிங் ஜெல், ஒன்னும் இல்லைங்க, ஒரு தேங்காய் எண்ணெய் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்காய் எண்ணெய் இல்ல சுத்தமான விளக்கெண்ணெய் உள்ள அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இல்லாம, அவங்களுக்கு டிஸ்பெருனியா வறண்டு போயிருக்கிறது இல்லாம, ஃப்ரிக்ஷன்றது இல்லாம உங்களோட காஷன் ஆக்ட் ஃப்ரீயா முடிஞ்சிடும். இது ஒரு மெத்தடாலஜி. 2வது மெத்தடாலஜி என்னன்னா, ஃபோர் பிளே. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சில ஆக்டிவிட்டிஸ், இந்த பர்டிகுலர் லேடிக்கே வெஜினல் செக்ரேஷன் ஜாஸ்தி வரா மாதிரி ஃபோர் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். இது ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கலாம். 3வது மெத்தடாலஜி என்னன்னா, லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட ஜென்னோட பிறப்புறுப்புலையும், அதாவது பீனிஸ்லயும் அப்ளை பண்ணிட்டு இவங்களோட வெஜினாலையும் அப்ளை பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனை ஓவர் ரைட் பண்ணலாம். அது முடிச்சிட்ட பின்னாடியும் பாத்தீங்கன்னா ஒரு சாதா ஒரு தண்ணியில வாஷ் பண்றதுக்கு பதில் என்ன பண்ணலாம், ரிலேஷன்ஷிப் இருந்துட்ட பின்னாடி என்ன பண்ணலாம்னா, ஒரு கதகதன் தண்ணியில கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு அந்த தண்ணியில இந்த லேடிஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காஷன்ல ஏற்படுற டிஃபிகல்டிஸை ஓவர் ரைட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு என்ன சொல்றாங்கன்னா, மேடம் இடுப்பு பயங்கரமா வலிக்குது மேடம் அப்படின்னா, சம் பொசிஷன்ஸ் நீங்க மாத்திக்கலாம். தலாணி போட்டு உங்களுக்கு இடுப்பு கம்ஃபர்டான பொசிஷன், அதாவது இடுப்புக்கு ஒரு மெல்லிசு தலாணி, முதுகு கொஞ்சம் ஒரு 45 டிகிரியில நம்ம பாடியை வச்சு ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி பாத்துக்கலாம். இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது பாத்தீங்கன்னா இந்த எப்சியோட்டோமி ஸ்கார் அட்லீஸ்ட் நல்லா ஆறிடுச்சு
அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல் வெயிட்டும் உங்க மேல இல்லாம ஒரு பேலன்ஸ்டு ஒரு பில்லோஸ்ல வந்து பேலன்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மெஷர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி 6 வாரம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ரிலேஷன்ஷிப் இருக்கலாங்க. சோ ஜென்ரலா இப்ப முடிவா நான் என்ன சொல்றேன், 6 வாரம் கழிச்சு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், தப்பு இல்ல. நீங்க இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணுங்க. அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னா, இல்ல முடியுங்க அப்படின்னா 12 வாரம் கழிச்சு ரிலேஷன்ஷிப் இருங்க. இததான் நான் சொல்ல வரேன். சோ அதுக்கேத்த மாதிரி குழந்தை பெத்தவங்க அப்படின்னும் போது இது பச்சை உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அது பச்சை உடம்புன்றது ஒண்ணும் இல்ல. வில் ஃபீல் சோ வீக். நம்ம ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அதனால கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்படின்றது எடுங்க. பால் குடிங்க. அதே மாதிரி சாத்துக்குடி ஜூஸ். ஆக்சுவலி என்னன்னா இந்த வைட்டமின் சி ரிச் ஃபுட் நிறைய எடுங்க. இந்த வைட்டமின் சி ரிச் ஃபுட் ரொம்ப நிறைய எடுக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி கிடைக்கும், குழந்தையும் நோய் இல்லாம இருக்கும். அதுக்கு பெஸ்ட் என்னன்னா சாத்துக்குடி ஜூஸ். சாத்துக்குடி ஜூஸ்ல சக்கரை போட்டு குடிக்காம சாத்துக்குடி ஜூஸ் தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது. ஒருமே ஒரு 5 பழம் நல்லா பெருசு பெருசா வாங்கிக்கோங்க. ஒரு 5 பழம் போட்டு குளுக்கோஸ் மாவு போட்டு குடிக்கலாம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா குளுக்கோஸ் மாவு கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கும் போது நல்லா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. சளி பிடிக்காது, குழந்தைக்கும் சளி பிடிக்காது, நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நிறைய வைட்டமின் சி கிடைச்சிடும். இல்ல அப்படின்னா நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு அந்த காட்டு நெல்லிக்காய் கொஞ்சம் மோர் போட்டு உப்பு போட்டு அந்த ஜூஸ் குடிக்கலாம். சோ நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகும். பால் குடிங்க. டெய்லியே மதியானம் ஒரு முட்டை சாப்பிடுங்க. அதே மாதிரி டெய்லியே மதியானம் கீரை பொரியல், கேரட் பொரியல் சேர்த்துக்கோங்க. கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி பொரியல் சேர்த்துக்கோங்க. இப்ப வெய்ய காலம், அதனால நீர் சத்து இருக்க பொரியல், நீர் சத்து இருக்க காய். அது என்னன்னா சொரக்காய், பீர்க்கங்காய், பொடலங்காய். நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் சொரக்காய் சூடாச்சே, கட் பண்ணா தண்ணி வடிகிறது எதுவும் சூடு கிடையாதுங்க. சொரக்காய், பீர்க்கங்காய், பொடலங்காய் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டுல சமைக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் சிறுபருப்பு போட்டு சமைச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி உணவு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க நார்மலா ரிலேஷன்ஷிப் இருக்கலாங்க. எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா 18 மந்த்ஸ் கழிச்சு நெக்ஸ்ட் குழந்தைக்கு பிளான் பண்ணுங்க. 18 மந்த்ஸ்னா ஏறக்குறைய 1.5 வருஷம் கழிச்சு நீங்க அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணிக்கலாம். சோ உங்களோட நிறைய கேள்விகளுக்கு இந்த பதிவு வந்து பதில் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.